நல்ல நல்ல படங்கள் நடிச்சுமே ராசி இல்லாம தோத்து போன நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இல்ல. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விஷ்ணு விஷால். பொதுவா இவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய படத்தோட கதைகள்லாம் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பாக்ஸ் ஆபீஸ்ல வேணா இவரோட படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனா கதை வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல கதைகள்லயே இவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இருந்தாலுமே இவரால ஒரு நிரந்தர இடத்தை தமிழ் சினிமால தக்க வைக்க முடியல. ஒரு படம் நல்லா எடுப்பாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு 2, 3 படம் அட்டர் ஃபிளாப் ஆயிரும். இது என்ன இவருக்கு வந்த சோதனை மாதிரி இவரோட சினிமா வாழ்க்கை இன்னைக்குமே தடுமாறிக்கிட்டு தான் இருக்கு. அந்த வகையில ராட்சசன் ஒரு சூப்பரான படத்துல நடிச்சாரு. அது வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சா? பட் அது அவரால் தக்க வைக்க முடியாது. ஏன்னா அடுத்த 2, 3 படங்கள் கண்டிப்பா அட்டர் ஃபிளாப் தான் கொடுப்பாரு. அதுக்கப்புறமா கட்டா குஸ்தி அப்படின்னு ஒரு நல்ல படத்தை நடிச்சாரு. ஆரம்பத்துல இருந்தே இந்த பேட்டர்ன்ல தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா முண்டாசு பட்டி அப்படின்னு ஒரு சூப்பரான படம் நடிச்சாரா, அதுக்கப்புறமா 2, 3 படம் ஃபிளாப். இதே மாதிரி தான் ஒரு படம் நல்லா நடிப்பாரு, அடுத்த 2 படம் ஃபிளாப் ஆயிரும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சித்தார்த். சித்தார்த்த பத்தி சொல்லணும் அப்படின்னா தவளை தன் வாயால கெடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சித்தார்த். சித்தார்த்தோட நடிப்புல எந்த ஒரு குறையுமே இருந்ததில்ல. அவர் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றது கூட மேக்ஸிமம் நல்லா தான் இருக்கும். இப்பதான் ஒரு மாதிரி கிரிஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. சில காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இவரோட படங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்குமே இவர்கிட்ட ஏதோ ஒரு குறை கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் சினிமாவுல ஒரு நிலையான இடத்தை தக்க வைக்கவே முடியல. இதுல சில இன்டர்வியூல கூட தமிழ் சினிமாவோட லியோனார்டோ டிகாப்ரியோ நீங்க தான் கேள்வி கேட்பாங்க. அப்படியே நமக்கு காண்டாகும். ஏன்னா சித்தார்த் அந்த அளவுக்கு நம்ம தமிழ் சினிமால எதுவுமே பண்ணது கிடையாது. பட் அவர் அந்த அளவுக்கு ஒப்பிட்டதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். இப்போ சித்தார்த்தை எல்லாருமே ஒரு கிரிஞ்ச் ஆக்டரா தான் பாக்குறாங்க. இவர் படத்துல நடிச்சு ஃபேமஸ் ஆனாரோ இல்லையோ, எக்கச்சக்க சர்ச்சைகள்ல இது வரைக்கும் சிக்கி ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆயிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பரத். பரத் மாதிரி ஒரு லக்கி ஹீரோவும் கிடையாது, பரத் மாதிரி ஒரு அன்லக்கி ஹீரோவும் கிடையாது. பாய்ஸ் படத்தின் மூலமா தமிழ் சினிமாக்குள்ள நுழைஞ்ச இவருக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சிச்சு. அதன் மூலமா காதல், பிப்ரவரி 14, பட்டியல், எம் மகன், வெயில் இந்த மாதிரி தொடர்ந்து வேற லெவல் ஹிட் படங்களை கொடுத்தாரு. இந்த கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அத பரத் அவ்வளவு சூப்பரா பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறமா இந்த லவ்வர் பாய்ல இருந்து எப்ப ஆக்ஷன் ஹீரோவா மாறினாரோ மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டாங்க பரத்தை. ஒரு கட்டத்துல நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில பரத் எப்படிப்பட்ட பேர் வாங்கியிருந்தார் அப்படின்னா, நல்ல கதைகள் அமைஞ்சாலோ நல்ல கதையிலேயே பரத் நடிச்சாலோ அந்த படம் கண்டிப்பா ஓடாதுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ராசி இல்லாத நடிகர் அப்படின்னு பரத்தை ஒதுக்கி வச்சாங்க. ஒரு கட்டத்துல பேரரசு கூட சேர்ந்து பரத் ரொம்ப ரொம்ப கெட்டு போயிட்டாரு. அவரோட படத்துல கிரிஞ்சான டைலாக்ஸ் வைக்கிறது, தேவையில்லாத ஃபைட்டிங் சீன்ஸை வைக்கிறது, மாஸ் ஹீரோவா மாற போறேன்னு தப்பான முடிவுகளை எடுக்கிறது அப்படின்னு பரத் தொடர்ந்து நடிச்ச எல்லா படமுமே ஃபிளாப். இப்ப வரைக்குமே பரத்தோட கெரியர்ல எனக்கு தெரிஞ்சு கடைசியா ஒரு நல்ல படம் அப்படின்னா அது வெயில் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் ஆண்டனி. நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஹேட்டரே இல்லாத ஒரு நடிகர்ல இவரும் ஒருத்தர். ஆரம்பத்துல ஒரு மியூசிக் டைரக்டரா இருந்துட்டு நடிப்பின் மீது ஆர்வம் வந்ததுனால நான் அப்படின்ற படத்துல நடிச்சாரு. அந்த படம் தரமா இருக்கும். அதன் மூலமா இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால தொடர்ந்து நிறைய படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுல சில வெற்றி படங்களும் இருக்கு, சில தோல்வி படங்களும் இருக்கு. ஆனா விஜய் ஆண்டனி ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அது அவ்வளவு சூப்பரா செலக்ட் பண்ணுவாரு. அவரோட படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல வேணா தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறமா நம்ம டிவிலயோ போன்லயோ பார்க்கும்போது எல்லா படங்களுமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கு. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா விஜய் ஆண்டனி மொக்க படங்கள்ல தான் நடிக்க ஆரம்பிச்சாரு. அவர் நடிச்ச எந்த படமும் ஓடவும் இல்ல, பாக்குற மாதிரியும் இல்ல. அதனால விஜய் ஆண்டனிய அண்ணா நீங்க மியூசிக் டைரக்டராவே இருந்திருக்கலாம், ஏன்னா நடிக்க வந்தீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா 12 வருஷம் கழிச்சு மதகஜராஜா படம் வேற ரிலீஸ் ஆயிருக்கா. இதுல அவரோட மியூசிக் சும்மா தாறுமாறுன்னு சொல்லலாம். அப்ப மறுபடியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணே இவ்வளவு சூப்பரா மியூசிக் போடுறீங்களே, எதுக்கு தேவையில்லாம நடிச்சு பேரை கெடுத்துக்கிறீங்க? லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆதி. இவர் நடிச்ச முதல் படமான மிருகமே ஒரு வித்தியாசமான கதை களத்தோட இருக்கும். முக்கியமா இவர் அதுல ஒரு மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிருப்பாரு. பாக்குறதுக்கே கொடூரமா இருப்பாரு. ஆனா அந்த படத்துல இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால தொடர்ந்து ஈரம், ஐயனார், ஆடு புலி இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சுட்டு வந்தாரு. பட் அதுக்கப்புறமா எங்க போனார்னே தெரியல. நம்ம எல்லாருக்குமே ஆதி அப்படின்னா ஞாபகத்துக்கு வரது மரகத நாணயம் படம் மட்டும்தான். அதை தள்ளி எக்கச்சக்க ஃபிளாப் படங்களையும் இவர் கொடுத்திருக்காரு. ரொம்ப காலமா ஆதி அப்படின்ற ஒரு ஆக்டர் இருந்ததே எல்லாருமே மறந்துட்டாங்க. நிக்கி கல்ரானிக்கும் இவருக்கும் எப்ப கல்யாணம் ஆச்சோ அப்பதான் ஆதிய பத்தி எல்லாருக்குமே மறுபடியும் ஞாபகம் வந்துச்சு. அப்பவும் மரகத நாணயம் அப்படின்ற ஒரே ஒரு படத்துக்காக மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.